ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் விஜய் சேதுபதி சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. அதாவது பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியை விட்டு வெளியேற விஜய் சேதுபதி அவர்கள் என்னாச்சு, என்ன நடந்தது, விஜய் சேதுபதி மீது என்ன தவறு இருக்கு, மக்கள் எந்த மாதிரியான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கமல் சார் மற்றும் விஜய் சேதுபதி இந்த 2 பேர்ல யார் நல்லா ஹோஸ்ட் பண்றாங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, இந்த ஒரு நிகழ்ச்சியை விஜய் சேதுபதி சார் தொகுத்து வழங்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வந்து இருந்தது. ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் வந்து போயிட்டு இருந்தது. போக போக விஜய் சேதுபதி சார் மீது புகார் வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சது. அதாவது குறிப்பிட்ட சில ஹவுஸ்மேட்ஸ்க்கு மட்டும் ஆதரவு தெரிவிப்பதாகவும், அது மட்டும் இல்லாம கமல் சார் அளவுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் தொகுத்து வழங்க மாட்டாங்க அப்படின்றக்கான ஒரு குற்றச்சாட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. எந்த ஒரு சீசனுக்கும் இல்லாத அளவுக்கு இந்த ஒரு சீசனுக்கு டிஆர்பி ரொம்பவே குறைஞ்சு போயிருச்சாம். இந்த ஒரு காரணத்தினால தற்பொழுது கிரியேட்டிவிட்டி டீமையும் வந்து மாத்திருக்காங்களாம். இதன் பிறகாவது பிக் பாஸ் டிஆர்பி அதிகரிக்குதா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னதான் விஜய் சேதுபதி அவர்கள் மீது குற்றச்சாட்டு இருந்தாலும் இந்த சீசன் ஃபுல்லாவே விஜய் சேதுபதி அவர் தான் தொகுத்து வழங்க போறாங்க. அடுத்த சீசனை வேணா மாத்த அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும்டா. ஸோ ஓகே அன்பா, நீங்க சொல்லுங்க, இனி வரும் அனைத்து சீசன்லயுமே விஜய் சேதுபதி அவர்களை தொகுத்து வழங்கலாமா அல்லது கமல் சாரை மாத்தலாமா அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.